ஹாய் மக்களே. இந்த வீடியோ எதுக்காக நம்ம எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த நான் பேசணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். அது என்னன்னா, ரோட் சேஃப்டி. நான் பாண்டிச்சேரியில் இருக்கிறேன். ஓகேங்களா? பாண்டிச்சேரியில் ரோட் சேஃப்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். அது ரேடியோவிலே அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது பாண்டிச்சேரி பாப்புலேஷனை விட அந்த பைக், ஸ்கூட்டர், அந்த வெஹிக்கிள்ஸ் பாப்புலேஷனுக்குள்ள அது அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஊரில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் பாண்டிச்சேரி ரொம்ப சின்ன ஊர், பட் வெஹிக்கிள்ஸ் பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். ஓகே, அதே மாதிரி இங்கே ரோட் சேஃப்டின்றது ஒரு விஷயம் ரொம்ப மோசமாகிட்டே வருது. அதாவது என்னென்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 18 டிசம்பர் 2025 என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் ரோடு ஆக்சிடென்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 2023 2024 10.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1190 ஆக்சிடென்ட்ஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. இதில் 221 டெத், அது இறப்புகள் நடந்திருக்கு. அதே மாதிரி 1500க்கும் மேற்பட்ட ஆட்களுக்கு காயங்கள், இன்ஜூரிஸ் நடந்திருக்கு. ஸோ எதனால் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது? எதனால்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்னா, சிஸ்டம் சரியில்லை, அரசியல்வாதிங்க சரியில்லை, ரோடு நல்லா இல்லாதனால, டிராஃபிக் லைட் இல்லை, அந்த மாதிரி நிறையா சொல்லுவோம். ஆமாம், நான் அதை ஒத்துக்கிறேன். இந்த ஆட்சி சரியில்லை, அந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லுவோம். ஆனால் மெயினான ரீசன் இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான். என்னப்பா எல்லோரும் போல் என்ன தப்பு நடந்தாலும் மக்களே கை காட்டுற அப்படின்னு நினைக்காதீங்க. மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க் அண்ட் ட்ரைவோ இல்லை இந்த ரோடு மோசமாக இருக்கோ அந்த விபத்தாலேயோ நடக்கிற ஆக்சிடெண்ட்ஸை விட ரேஷ் டிரைவிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது. ரேஷ் டிரைவிங் நம்ம ஊரில் ரொம்ப சாதாரணமான விஷயமாக ஆகிடுச்சு. அதான் மெயின் ரீசன். அதாவது 60% ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கான மெயின் ரீசனே ரேஷ் டிரைவிங் தான். ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் கிடையாது. ஓகேங்களா? இல்லை மோசமான ரோட்டில் போகிறதுனால கூட கிடையாது. ரேஷ் டிரைவிங், வேகமாக அதிவேகமாக போகிறது. இது நம்மளுக்கு தெரியாமலே நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப வேகமாக போயிட்டுருக்குறோம். அதாவது ஒரு ரோட்டில் ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போக வேண்டிய ரோட்டில் 50-60 போயிட்டுருக்குறோம். நம்மக்கிட்ட வண்டி இருக்குன்னா திருவினா தான் போகுது. அதனால் நம்மளுக்கு என்ன, அந்த மாதிரி நம்ம பாட்டுக்கு எந்த கவலையும் இல்லாமல் போயிட்டுருக்குறோம். இது இன்னொரு பிரச்சனை எங்கே எடுத்துகிட்டு விடுதுன்னா, நம்ம ஆளே அது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளாம் ஆளே இல்லாத ரோட்லேயே நம்ம கொஞ்சம் கவனமாக தான் பார்த்து போகணும். ஓகேங்களா? ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு வேகமாகலாம் போகக்கூடாது. திடீர்னு ஏதோ ஒரு நாய் குறுக்க வருது, ஏதாச்சும் ஒரு அனிமல் குறுக்க வருதுன்னா உங்கள் கதை முடிஞ்சிடுச்சு. ஐயே, தப்பாக சொல்லலை. அப்படி இருக்கிற வேலையில் கூட்டமாக இருக்குது வச்சுக்கோங்க. பக்கத்தில் இப்படி 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 போகிறோம் கிட்டத்தட்ட. ஓகேங்களா? அவ்வளோ கூட்டமாக பக்கத்தில் தெரியாமல் இப்படி லைட்டாக வளைஞ்சிட்டா அவரை இடிச்சிருவோம். அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கிற வண்டியில் ரேஷ் டிரைவிங் நடக்குது பாண்டிச்சேரியில். அவ்வளோ கூட்டமாக இருக்கிற ரூட்டில் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறான், சம்மந்தமே இல்லை, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறான். எதுக்குடா ஓட்டுறான் அப்படின்னு எனக்கு புரியல. திடீர்னு அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓட்டுறவன் ஒரு ஆளாக உட்காந்துருக்கானான்னு பார்த்தா கிடையாது. எப்பயுமே 2-3 பேரோட தான் உட்காந்துருக்காங்க. சிலது 4 பேர் உட்காந்துருக்காங்க ஒரு வண்டியில். ஒரு பைக்கோ ஸ்கூட்டர்லேயும் 4 பேர் உட்காந்துருக்காங்க. ஓகேங்களா? பைக்கில் இப்படி முன்னாடி ஒருத்தன், ஃப்ரண்ட்டில் இங்கே ஒட்டிக்கிட்டு இன்னும் சாண்ட்விச் மாதிரி வச்சு அமுக்கிட்டு உட்காந்துருக்கானுங்க ஒரு வண்டி. அது வண்டியா டெம்போவானே தெரியல, அந்தளவுக்கு மோசமாக ஓட்டுறாங்க, ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்க. இதில் வேறு இதில் நான் எங்கள் மாமா வந்திருந்தாங்க, அவங்க ட்ரைவ் பண்ணாங்க, நான் பின்னாடி உட்காந்துருந்தேன். போகிறோம், ஓகேங்களா? ஒரு விஷயமா வெளில போகிறோம், கடைக்கு போகிற விஷயமா போகிற வேலையில் பார்க்குறேன், பட்டாருன்னு பின்னாடி இடிச்சிட்டான்.
யார் அடித்தான்னு பார்த்தா 3 பேர் ஒரு வண்டியில் உட்காந்துருக்காங்க. இடித்தவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. நிற்க கூட இல்லை, சாரி கேட்கல, எதுவுமே கேட்கல, இடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட அதை பற்றி ஃபீலே இல்லை. வந்தான், இடித்தான், போனான். அப்படி தான் நாங்களால் வண்டியை சரி இடித்து என்ன ஆச்சுன்னு நாங்கள் லைட்டாக இப்படி வண்டியை திருப்பிட்டு வரோம். திருப்புறதுக்குள்ளே அந்த கேப், அந்த ஒரு சின்ன கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் 2 பேர் உள்ளே வரானுங்க. ஒரு சின்ன கேப் கிடச்சா கூட அவள் வேகமாக உள்ளே வராங்க எல்லாருமே. சின்ன கேப் கிடைக்கிது, அதுக்குள்ளே போனான் அப்படின்னு அவ்வளோ மோசமாக, அவ்வளோ என்ன ஒரு டெஸ்பிரேஷனில் வண்டி ஓட்டுறாங்க. ஒரு சின்ன இடம் கிடைச்சா இந்த சின்ன இடத்துக்குள்ளே வண்டி வச்சு போக முடியாதா அப்படின்ற ஒரு பயங்கரமான டெஸ்பிரேஷனில் வண்டி ஓட்டுறாங்க. ஒரு லாரி இப்படி டேர்ன் ஆகுதுன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு லாரி ரோடு வந்து இப்படி வளையுது, ஓகேங்களா? இப்படி யூவாக வளையுதுன்னு வச்சுக்கோங்க. லாரி வந்து டேர்ன் ஆகும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துகிட்டு தான் டேர்ன் ஆகும். அந்த எடுக்கிற ஸ்பேஸ்க்குள்ளே ஒருத்தன் உள்ளே போகிறான். அவன் பாட்டுக்கு தைரியமாக கொஞ்சம் தட்டுச்சுன்னா அந்த லாரி இன்னும் இப்படி தட்ட போதும், அவன் கீழே விட போகிறான், மண்டை இது போகுது, அவ்வளோதான். அவனுக்கு தான் நஷ்டம். எப்படி யோசிக்காமல் வண்டி ஓட்டுறானுன்னு சத்தியமாக புரியல. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியுது சிஸ்டம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு தெரியுது. ஏதாச்சும் ஒரு ஆட்சி மாற்றம் வந்தால் ஏதாச்சும் ஒன்று நடக்கும், ஏதாச்சும் ஒன்று நல்லது நடக்கும், இல்லை கவர்மெண்ட் ஏதாச்சும் அவங்க இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க. யார் நம்புவோம். நான் வந்து நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன், நம்புவோம். ஓகே, நல்லது நடக்கும், நம்புவோம். ஆனால் இது மோசமாக இருக்குது. இந்த மாதிரி டிராஃபிக் சிஸ்டம், ரோடு அதெல்லாம் மோசமாக இருக்கிற நிலைமையில் இன்னும் மோசமாக என் கண்ணுக்கு தெரியுறதே நம்ம தான். ஓகேவா? ரோட்டில் நம்பி ஓட்ட முடியல. அதே மாதிரி நான் முன்னாடி சொன்னேன்ல, அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குன்னு. அந்த ஆக்சிடெண்ட்டில் முக்கியமாக பாதிப்படைஞ்சவங்க 45லேருந்து 60 வயசு ஆளுங்க தான். ஓகேங்களா? சாரி, 35லேருந்து 60 வயசு வரைக்கும். பேசிக்கலி 35லேருந்து 60 வயசு வரைக்கும் ஆளுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மேன், குடும்பத்தை பார்த்துக்கிறவங்க, குடும்பத்துக்காக உழைக்கிறவங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அந்த குடும்பத்தோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. உனக்கு ஏன்டா இந்த அக்கறை? நீ ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் இதெல்லாம் பேசுகிற? நீ யாரா இதெல்லாம் பேசுகிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிங்க, அட்லீஸ்ட் ஒருத்தவங்களாச்சும் பேசணுங்க. எல்லாரும் இதை பார்த்துட்டு அமைதியாக போயிட்டே இருக்கலாம்னா நாளைக்கு உங்கள் குடும்பத்தில் யாருக்காச்சும் ஏதாச்சும் வண்டி ஓட்டும் போது யாராச்சும் உங்களுக்கு தெரியாமல் இடிச்சிட்டாங்கன்னா யாருக்கு பாதிப்பு? நீங்களே சொல்லுங்கள். நான் யாரோ, வீடியோ பார்க்குற நீங்கள் யாரோ, உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் வண்டி ஓட்டும் போது தெரியாமல் ஒருத்தன் இந்த மாதிரி ரேஷ் டிரைவிங் பண்ணுறன்ற பேரில், ஹிட் அண்ட் ரன் பண்ணுறன்ற பேரில் இடிச்சிட்டு ஓடுறான். இடிச்சிட்டு அந்த உங்கள் பசங்களுக்கு தான் பாதிப்பு. உங்கள் பசங்களுக்கோ, அப்பாக்கோ, அண்ணனுக்கோ, இல்லை அம்மாக்கோ, அக்காக்கோ, யாருக்கோ வண்டி பாதிப்படைகிறவங்களுக்கு தான் மோசம். அவங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம் என்னன்னு. நம்மளை இடிச்சிட்டு நம்ம ஓரளவுக்கு ஸ்டிஃபாக நின்றுடுறோம், ஏதோ பேலன்ஸ் பண்ணி தப்பிச்சிடுறோம், அதனால ஓகே. பேலன்ஸ் பண்ணலை, அவன் இடித்த வேகத்துக்கு நாங்களும் கீழே விழுந்துடுறோம். நான் இப்படி வளைக்கும் போதே 2 பேர் சைடில் வரான்னு சொன்னேன் பார்த்தீங்களா? நான் தெரியாமல் பேலன்ஸ் தவறி கீழே விழுந்துடுறான். இப்போ 2 பேர் சைடில் வந்து ஏற்றிட்டானா என்ன பண்ணுவோம்? யார் உயிருக்கு வந்து பாதுகாப்புக்கு யார் கேரண்டி கொடுப்பா? எதா இருந்தாலும் ஒரு ஆக்சிடென்ட் வந்துட்டு அப்புறம் பேசிக்கலான்றது வந்து பெரிய முட்டாள்தனம், இருக்கிறதுல பெரிய முட்டாள்தனம். ஒரு விஷயம் நடக்குது, ஒரு விஷயம் வந்து மோசமான நிலைமைக்கு தான் போக போகுதுன்னு நம்மளுக்கு தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டே அது மோசமான நிலைமையில போகட்டும், நம்ம அதுக்கு வெயிட் பண்ணுவோம், மோசமான நிலைமைக்கு போயிட்டு அப்புறம் நம்ம பேசிப்போம் அப்படின்னு யோசிக்கிறது பெரிய முட்டாள்தனம். ரீசெண்டாக பஸ்ஸெல்லாம் கூட, ஒரு காலேஜ் பஸ்ஸு கூட, அதுலேருந்து கூட ஒரு பையன் குதிச்சு இதாகிடுச்சு. இந்த டோர் கூட சரியாக க்ளோஸ் ஆகாமல் இருந்த டோரு, பாண்டிச்சேரியில் தான் அதெல்லாம். அப்போ குதிச்சாங்க, அந்த பஸ்ஸை கவுத்து போட்டு அடித்து, இந்த ஒரு அது பேர்னா மம்முட்டியா வச்சு பட்டார்னு அந்த பஸ்ஸெல்லாம் குத்தி உடைச்சாங்க. எத்தனை ஸ்கூட்டியை போய் நீங்கள் அந்த மாதிரி உடைக்க போகிறீங்க? எத்தனை பைக்கை போய் உங்களால் உடைக்க முடியும்? இந்த ஒரு பஸ்ஸு அது பெருசாக இருக்குது, அதனால மாட்டிக்கிச்சு, ஓகே. அவன் தப்பு பண்ணால் ஓகே, அதனால் அடித்து உடச்சிட்டிங்க.
எல்லோரும் தான் தப்பு பண்ணுறாங்க. இப்போ எல்லோரும் வண்டியை உடைப்பீங்களா? என்னோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நான் யாராக வேணா வந்துட்டு போகிறேன், அது நீ யாரா நீ ரிக்வெஸ்ட் எங்களுக்கு கொடுக்குறது அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க தயவு செஞ்சு. நான் யாராக வேணா வந்துட்டு போகிறேன். தயவு செஞ்சு வண்டியை வந்து நீங்கள் கண்ட்ரோல் வச்சுக்க முடியும் நினைக்கிற ஸ்பீடில் ஓட்டுங்க. அதுக்கு நான் 50 கிலோமீட்ரு 60 கிலோமீட்ரு 100 கிலோமீட்டர் கூட நான் வந்து கண்ட்ரோலில் வச்சு பண்ணுறான்ற இந்த ஒரு பந்தாலாம் எடுத்துக்காதீங்க. ஒரு 30 அதிகபட்சம் 40 அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரீட்டில் சின்ன சின்ன ஸ்ட்ரீட்டில் அந்த மாதிரி இடத்துல வந்து 30 இல்லை 40 கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச ஸ்பீடு. 40 அதிகம் எனக்கு தெரிஞ்சு, 20-30 தான் சொல்லணும். அந்த ஸ்பீடில் ஓட்ட ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஈஸியாரு அந்த மாதிரி இடத்துல நீங்கள் தாராளமாக 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டுங்க, ஓகேங்களா? 50-60 கூட ஓட்டுங்க. அங்கே யாரும் இந்த மாதிரி ஹிட் அண்ட் ரன்லாம் நடக்க போகிறது கிடையாது, யாரும் உங்களை வந்து கேட்க போகிறதும் கிடையாது. ஆனால் இந்த சின்ன சின்ன ஸ்ட்ரீட்டில் கூட்டமான இடத்துல அங்கே தயவு செஞ்சு ஒரு 20-30 ட்ரை பண்ணுங்கள். அதிகபட்சம் ஒரு 30-35 வரைக்கும் போங்க. அதுக்கு மேலே தயவு செஞ்சு போகாதீங்க. அதுக்கு மேலே தயவு செஞ்சு ஃபாஸ்ட்டாக ஓட்டாதீங்க. நான் உங்களை ஹெல்மெட் போட சொல்ல, வந்து இந்த டிராஃபிக்கு அந்த டிராஃபிக்கு வந்து ப்ளேம் பண்ண சொல்ல. தயவு செஞ்சு பொறுமையாக ஓட்டுங்க. என்னோட ரிக்வெஸ்ட்டே தான், பொறுமையாக ஓட்டுங்க. வண்டியை கொஞ்சம் நிதானத்தோடு ஓட்டுங்க. தயவு செஞ்சு நிதானமாக பொறுமையாக ஓட்டுங்க. நீங்கள் ஒரு 2 செகண்ட் வந்து இந்த லாரிக்குள்ளே பூந்து போகிறதுனால உங்களுக்கு யாரும் அவார்டு தர போகிறது கிடையாது, ஓகே? பொறுமையாக அந்த லாரி போட்டோம், அதுக்கப்புறம் போங்க பின்னாடி. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க வந்து எப்படின்னா, நம்ம அமைதியாக போகலான்னு நினச்சா கூட சுற்றி இருக்கிறவங்க வந்து ஏன்னு ஒரு பரபரப்பு அப்படி க்ரியேட் பண்ணி விட்டுறான். அந்த மாதிரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. பரபரப்புனால ஒரு உயிர் போச்சுன்னா என்ன, பரபரப்பை க்ரியேட் பண்ணவங்களாமா காசு கொடுப்பாங்க அந்த உயிருக்கு? இல்லை காசு கொடுத்தா வந்துட போதும் அந்த உயிர்? சொல்லிட்டேன். இல்லை இன்னொரு ஏதாச்சும் ஒரு பெருசாக ஒரு சம்பவம் நடக்கும், ஆக்சிடெண்ட்டு ஏதாச்சும் டெத்து ஏதாவது நடக்கும், அதனால் அப்போ வந்து பெருசாக பேசி ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணி கருப்பு கொடியெல்லாம் காமிச்சு இந்த மாதிரி சிஸ்டம் சரியில்லை, பொலிட்டிக்ஸ் சரியில்லை, பொலிட்டிஷியன்ஸே நீங்கள் நொட்டை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப ஈஸி, ஒருத்தவங்களை வந்து குறை காட்டுறது ரொம்ப ஈஸி, குறைய சரி பண்ணுறது தான் கஷ்டம். அந்த குறையில் நம்மளுக்கும் பங்கு இருக்குது, அதை மறந்துட்டு பேசக்கூடாது. அதுவும் இல்லாமல் பொலிட்டிஷியன்ஸே சொல்லலாம், அந்த பொலிட்டிஷியன்ஸை உட்கார வச்சதே நம்ம தான், நம்ம மேலேயும் தப்பு இருக்குது, ஓகேங்களா? நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கரெக்டாக இருப்போம்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா கரெக்டு தப்புன்றது வந்து தனிப்பட்ட கருத்து மாதிரி ஆள் ஆளுக்கு மாறும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். ரோடு விஷயத்தில் ரோடு சரியில்லை, டிராஃபிக் சரியில்லை, லைட் இல்லை, எல்லாம் இல்லை தான். ஆனால் ஓரளவுக்கு நம்ம கையில் தான் ஸ்பீடு இருக்குது, நம்ம கையில் தான் ஆக்சிலேட்டர் திருவ போகிறோம். பொலிட்டிஷியன்ஸ் வந்து திருவ போகிறது கிடையாது, நம்ம தான் திருவ போகிறோம், ஸ்லோவாக திருவோம். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, நம்மளுக்கும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. சரி, நல்லது, வைக்கிறேன். சில பேர் கோபமாக எடுத்துக்க வேணாம். நீ யார்ரா என்னை பற்றி பேசுகிறதுக்கு? எனக்கு தெரியும், நான் வண்டி எப்படி வேணால் ஓட்டுவேன், ஓட்டிக்க, தாராளமாக ஓட்டிக்க. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்னை கேட்காத, எனக்கு உன் மேலேயும் அக்கறை இருக்குது, அதனால சொல்கிறேன். நீ யார் அக்கறைப்படுறதுன்னு கேட்காதீங்க தயவு செஞ்சு. அக்கறை வருது ஏன் தெரியல. சரி, வைக்கிறேன்.